நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனாலியா பொங்கல் கொண்டாட்டம் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நிலத்தோட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நம்ம காட்டும் சேனல்ல இந்த பொங்கல் கொண்டாட்டம் எபிசோட்ஸ் தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். இதுவரை எபிசோட்ஸ் எதனா மிஸ் பண்ணீங்கன்னா அதில் போய் பாருங்க. மறக்காம நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேவி இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுல போட்டி. மாமியார் வரும்போது கேட்டேன். ஆமாடா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிழவிங்க எவ்வளவு பவரா வந்து ஜெயிச்சு பாத்தீங்களா? என்ன அப்புறம் இருக்காதா? எல்லாம் பேசும் தேவி, பார்க்க தான் அப்படி இருக்குங்க. ஆமாடா, அது வேணா உண்மைதான். எப்படியும் நல்லபடியா காலையில போட்டியெல்லாம் வச்சு நடத்திட்டோம். இன்னும் மீதி என்ன போட்டி இருக்கு? இன்னும் ஒரு 2-3 போட்டி இருக்கு. இன்னும் ஒரு 3 எபிசோட்ஸ் வருமா? ஆமா தேவி, வேற என்ன பண்றது? 3-4 எபிசோட் கூட ஆயிடும். அப்ப இந்த வாரம் ஃபுல்லா பொங்கல் கொண்டாட்டமே போயிடும் போல எபிசோட்ஸ்ல. ஐயோ ஆமாடா, அதனால எந்த கவலையும் தேவையில்லை. நம்ம போட்டியில இன்ட்ரெஸ்டா கொண்டு போவோம். ஆமா, இது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகே, அடுத்து என்ன போட்டி? ஏவி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி. அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லல. ஏலே, என்னடா வச்சிருக்க? அண்ணா ஆமாண்ணே, ரொம்ப இன்ட்ரெஸ்டான போட்டி. இது என்னன்னா, இப்போ ஒரு வீட்ல ஒருத்தவர் இருக்காருன்னா அவரோட அம்மா அவரோட மனைவி இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு இவங்களுக்கு என்ன பிடிச்சது, யாருக்கு பிடிச்சது அவர் கரெக்டா சொல்றாருங்கிற போட்டி. சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் 2 இடத்துல 2 அடி கிடைக்கும். ஆமாடா காரு, எப்படி உனக்கு மட்டும் இப்படி யோசிக்க தோணுது? ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போலாம் தானே. சரி சரி, அனௌன்ஸ் பண்ணிடுவோம். மைக் எடு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஏய், ஏன் பக்கம் ஏன்டா மைக் திருப்பி வச்சிருக்க? உன் பக்கம் திருப்புடா. ஓஹோ சாரி. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. தற்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்ஸ் நடக்கிறது. எல்லாரும் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கவும். காதல கேட்காம வேற என்னத்துலடா கேட்பாங்க? வளவலன்னு பேசாம போட்டி என்ன போட்டின்னு சொல்லு. இருங்க பெண்களே, தாய்மார்களே, மனைவிமார்களே, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி காத்துக் கொண்டிருக்கிறது. தங்களின் குடும்ப தலைவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த போட்டி என்னவென்று நாங்கள் சொல்லுகிறோம். மிகப்பெரிய பரிசு தொகை காத்திருக்கிறது. நம்மளே பட்ஜெட் இல்லாம அது இதுன்னு கட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாரு, நேற்றுக்கு போட்ட லைட் செட்டிங்ஸ் வேற எடுத்துட்டாங்க. மறுபடியும் காசு கொடுத்தாதான் அந்த அண்ணன் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் இருக்கிற காசை வச்சு அந்த லைட் செட்டிங்க போடுறோம். நீ வேற என்னடா மிகப்பெரிய பரிசு தொகைன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? தேவி, அதையே நீ கவலைப்படுற? அதான் நம்ம பாத்துக்கலாம். வா, என்னமோ சொல்ற. அடி வாங்காம இருந்தா சரியா? பரிசு கொடுக்குற நாள் அன்னைக்கு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தேவி, நீ ஏன் கவலைப்படுற? என்ன அந்த வெள்ள மண்டை கிழவி தான் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கும், பறிச்சு கொடுக்கலன்னு. ஏன்னா அவங்க எங்களெல்லாம் குடைச்சு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஜப்பானியங்கன்னு உங்களை தான் நல்லா பறிச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஆமாண்டா. இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இவங்க கிட்ட. நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டா, இவங்க கிட்ட நல்லா பேசுறா. தேவி, ரேம்பாக் ஷோல நம்ம 2 பேரும் நடக்கலாமா? இந்த தடவை கப்புள்ஸ் ரேம்பாக்கு தானே வச்சிருக்கோம் தீமா, அதனால தான் கேட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் கூட நீ ரேம்பாக்கு ஜோடியா போவேன்னு சொல்ற? ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவனும் பல்ல எழுச்சிட்டு கேட்டுட்டு இருக்கா, என்ன சொல்றான்னு பாக்க. ஏய், அதுக்கு என்னடா, வா நம்ம 2 பேரும் நடக்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா இவனும் அக்செப்ட் பண்ணுவா. அப்ப நம்மள மறந்துட்டாளா? அவளை விடப்படாது இன்னைக்கு. சரி சரி, நாங்கள் போய் வேலை பார்க்குறோம். ஏலே காரு, வாடா இந்த பக்கம். இந்த ரேடியோ செட்டு லைட் செட்டை மாட்டணும்டா எல்லாரும் வரதுக்குள்ள. சரிண்ணே, வாங்க போலாம். வா. தேவி, வரவங்க எல்லாம் பேர் எழுதி வச்சிரு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். யார் வரப்போறாங்க? கொஞ்ச நேரம் உட்காருவோம். என்னது இவனா? ஜீவா, இப்படியே கோவமா வச்சிட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்த முடியாது. எதுக்கு நீ கோவப்படுற? நார்மலா பேசு. தேவி, என்ன இது? நம்ம கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டேங்கிறான். கோவத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தானே பேச பாக்குறோம். ஆனா என்ன கோவம்னே தெரியலையே. என் குடும்பத்து மேல இருந்த கோவத்தை என் மேல கட்டினா நான் என்ன பண்ணுவேன்? என் காதல உங்ககிட்ட சொல்லான்னு வரப்பலாம் இந்த மாதிரி கோவமா இருந்தா நான் எப்படி தைரியமா சொல்லுவேன்? தேவி ப்ளீஸ் திரும்ப. தேவி, ஏய், உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? தேவி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நான் எப்ப பேச வந்தாலும் இந்த மாதிரி கோவமா பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி புரியும்? ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம்
எந்த அருகதையும் கிடையாது. நான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் உன்கிட்ட கிடையாது. கிளம்பி போ. ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்றா. இதுக்கிட்ட நான் எப்படி வந்து என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ண, நான் எப்படி லவ் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. இது பரவாயில்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் அதை சொல்லியே தான் தீரணும். தேவி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அது என்னன்னு மட்டும் நீ கேட்டுட்டு போ. அதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை, என்னன்னு சொல்லி தொலை. எதையும் சொன்னதுக்கு அப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? சரி தேவி. ஐயோ, எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்ன சொல்லு, எனக்கு நேரமாகுது. தேவி, அது வந்து ஜீவா. யாரது? நீங்க எப்படி? என்ன ஜீவா, ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க நான் வரமாட்டேனா? நீ இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லிக்கிட்டாங்க, அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி ஜீவா. வீட்டுல எல்லாம் நல்லா கண்ட பொங்கல் எப்படி போகுது? எல்லாம் ஃபைன் ஜீவா. அங்க எப்படி? அவ வந்த பிறகு என்னை மறந்துட்டு அவகிட்ட பேசாம பாரு. இவனுக்குலாம் வெயிட் பண்ண பாரு. முதல்ல நம்ம கிளம்புவோம். என்னமோ பேசிட்டு போறான். ஓகே மீனா, நான் தேவி கிட்ட பேசிட்டு வரேன். அப்படியா? அங்க கொஞ்சம் திருப்பி பாரு. பாருடா. இங்கதானே நின்னுட்டு இருந்தா மீனா, எங்க காணோம்? அப்பயே போயிட்டாடா. அவெல்லாம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. மீனா அது இதையும் பேசுறேன்னு கோவத்தை பெருசுப்படுத்தாத, சரியா? சரி மீனா. என்ன விஷயம்டா? அன்னைக்கு லவ் பண்றேன்னு சொன்னியே அவளை, அந்த விஷயத்த சொல்ல போறேன்னு பாத்தியா? ஆமா மீனா, அதான் சொல்லலான்னு வந்தேன் இன்னைக்கு. கூட நீ வந்து. ஐயோ சாரிடா, நான் சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். இல்ல பரவாயில்ல, அவ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா இருக்கிற கோபத்துக்கு. அதனால சொல்லணும்னு நினைச்சேன். சரி வீட்டு இன்னொரு நாள் சொல்லிக்கலாம். சரி ரகு, சரி நான் போறேன், வீட்டுல தேடுவாங்க. சரி. ஏன் என் மேல இப்படி வெறுப்பு காட்டுற? அட்லீஸ்ட் நான் உன்னை லவ் பண்றதுக்காக கூட இல்ல, இவ்வளவு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு பேசாம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் மன்னிச்சிரு தேவின்னு எத்தனை தடவை நான் கேட்பேன். பரவாயில்ல, நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் காதல கண்டிப்பா சொல்லுவேன் தேவி. அவ உன்னைய கண்டுக்கலனாலும் நீ அவ பின்னாடியே தான் போவியா ஜீவா? நீ எனக்கு மட்டும்தான், அதை எப்பயும் மறந்துடாத. இப்படி இன்னைக்கு நீ அவகிட்ட பேசுறத தடுத்தணும், அது மாரி அவகிட்ட உன் காதலையும் நீ சொல்ல முடியாம ஒவ்வொரு தடவையும் தடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான். நீ என்னதான் தேவி தேவின்னு ஒருகுனாலும் கடைசியா இந்த மீனாவை தான் கல்யாணம் பண்ணுவ. ஏன்னா அந்த குடும்பம் இப்ப நடு ரோட்ல நிக்கிறாங்க. உங்க வீடு பணக்கார குடும்பம். ஆல்ரெடி அவங்க அக்காவை வந்து நீங்க உங்க வீட்டுல மருமகளா கொடுத்ததுக்கே உங்க அண்ணனோட அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதனால மறுபடியும் நீங்க அங்க பொண்ணு எடுக்க முடியாது. உங்களுக்கு ஏத்த பணக்கார குடும்பமும் நான் தான், உனக்கு ஏத்த அழகான ஆளும் நான் தான். ஸோ கவலைப்படாம என்னைய காதலி ஜீவா. என்ன கொஞ்ச நாளைக்கு தேவி தேவின்னு அலைவ, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எடுப்பா, உன்னை கண்டுக்கவே மாட்டா. இதான் நடக்கும். மேலே எத்தனை நடந்தாலும் நடக்க விட மாட்டேன். ஏன்னா அந்த மீனா உன்னை ஆசைப்பட்டா அதை அடையாம விடவே மாட்டா. போயிட்டு வா, போ போ போ. நானா வந்துட்டீங்களா? வந்துட்டப்பா. என்ன பார்த்து நான் வீந்துடாதீங்க. வாய வைக்காதப்பா, கரெக்டா தான் நிக்கிறேன். நல்லதுக்கே காலம் இல்லை போங்க. என்னன்னா வெறும் 3 லைட்டு மட்டும்தான் கட்டுறீங்க. என்னது 3 லைட்டு தானா? அப்பா ஆல்ரெடி இன்னும் நீங்க ஸ்பீக்கருக்கு அப்புறம் 2 நாளைக்கு போட்ட லைட்டுக்கு இது டெக்கரேஷனுக்குலாம் காசு கொடுக்கல. பாதி காசு தான் கொடுத்துருக்கீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அச்சோ, இந்த என்ன ஸ்டார்டிங்கில் வந்து பாதி கொடுங்க, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இப்படி சொல்லுது. ஏன்னா நீங்கள் தானடா வந்து ஸ்டார்டிங்கில் பாதி காசு கொடுங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பாதி கொடுங்கன்னு சொன்னீங்க. அப்பா அப்படிதான்ப்பா சொன்னேன். ஆனால் நீங்கள் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பாதி காசு கொடுக்க சொன்னா அதில் பாதி தானே கொடுத்தீங்க. அச்சோ, தெரிஞ்சு போயிடுச்சா? ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குன்னா அந்த பரிசு புலி வாங்குறதுனால கொஞ்சம் செலவு அதில் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட காசை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையாண்ணா? சிச்சே, அதெல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா இன்னொரு லைட் வேணா சேர்த்து போட்டா? இல்லை வேணாண்ணா, இதே இருக்கட்டும், போதும், நல்லா தான் இருக்குது. சரி சரிப்பா, எதுவும் தப்பா எடுத்துக்காத, தெரியாமல் சொல்லிவிட்டேன். என் பொண்டாட்டிலாம் போட்டியில் கலந்துருக்கா, பரிசு கொடுப்பீங்களா? அதான் நான் பார்த்தேன், என்னடா இந்த அண்ணன் தாராள மனசா இப்படி சொல்லுதுன்னு. கண்டிப்பாண்ணே. சரி சரிப்பா, நான் வரேன். எதனா வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. சரிண்ணே. இந்த தலைமை பொறுப்பை எடுத்ததுன்னு தான் எடுத்தோம், ஒரே அடிதான்ப்பா எங்கே பார்த்தாலும். சரி விடு, வாழ்க்கையில் அடிலாம் விழத்தான் செய்யும். நம்ம வேற பெரிய பொறுப்பில் இருக்கோம், அப்படிதான் இருக்கும்.
மொச்சக்கண்ணி கேங்ஸின் தலைவர்னா சும்மாவா? சப்பானினா கேத்து. என்ன ஊருக்கற எல்லாம் நாளுங்கிழமையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக ஜோடியாக செல்ஃபி எடுக்குதுங்க. லவ்வர்ஸுக்கெல்லாம் ஜாலியாக இருக்குங்க. ஆனால் நமக்கு தான் எதுவும் அமைய மாட்டேங்குது. நம்ம பார்த்த ஒரு பொண்ணு டயானாவுக்கும் நம்மளுக்கு செட் ஆனாலும் நம்ம அம்மா செட் ஆகுது போல. டயானாவை பார்த்தாலே அம்மா விளக்க மாற்ற தூக்கிட்டு வந்து அடிக்க வருது. நம்ம என்ன தான் பண்ணுறது? அதை பயந்துட்டு நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா. நம்ம பொழப்பு நார்ன பொழப்பா இருக்குதுடா சாமி. வேற வழியே இல்லை. அம்மா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும் போல. அடுத்த வருஷம் எப்படியாவது தலை பொங்கலை கொண்டாடிடணும். நம்ம நிலைமை யாருக்கு வரக்கூடாதுடா. ராஜு, என்ன டயானா வாய்ஸ் கேக்குது? டயானா வந்துட்டாளா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.